சூர்யா நடிக்க மாட்டேன்னு சொன்ன கௌதம் மேனனின் திரைப்படம். நடிகர் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி படுதோல்வியை அடைஞ்சது. இத பத்தி படக்குழு கிட்ட கேட்ட பொழுது மக்கள் கொடுத்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வணங்கான் திரைப்படமும் சூர்யா நடிப்புல தான் வெளியாக இருந்துச்சு. சூர்யாவை வச்சு இந்த படத்தை பினிஷ் பண்ண முடியல. சூர்யாவை வச்சு பொது வெளியில ஷூட்டிங்ஸ் எடுக்கும் பொழுது அவருடைய ஃபேன்ஸ் தொல்லை ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால இந்த படத்தை நான் அவரை வச்சு எடுக்க போறது இல்லைன்னு பாதியிலே பாலா அவர்கள் இந்த படத்தை நிறுத்திட்டாரு. அதன் பிறகு அருண் விஜய் இந்த திரைப்படத்துல நடிச்சு வணங்கான் திரைப்படம் வெளியாகி 9 நாட்களிலேயே 8 கோடிக்கும் மேல வசூல் சாதனை பண்ணிருக்கு. இந்த நிலையில கௌதம் மேனன் ரீசெண்டா கொடுத்த பேட்டியில துருவ நட்சத்திரம் திரைப்படம் நடிக்கிறதுக்கு நான் நடிகர் சூர்யாவிடத்துல தான் முதல்ல கேட்டேன். ஆனா அவர் இந்த திரைப்படம் வேண்டாம்னு நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம காக்கா காக்க வாரணமாயிரம் போன்ற வெற்றி படங்களை அவரை வச்சு நான் இயக்கியிருக்கேன். அவர் கொஞ்சம் என்ன நம்பி துருவ நட்சத்திரம் திரைப்படத்துல நடிச்சிருந்திருக்கலாம்னு அவர் சொல்லிருக்காரு. வேற எந்த நடிகர் இந்த வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சூர்யா வேண்டாம்னு சொன்னதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு கௌதம் மேனன் சொல்லிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.